மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்துக்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, வாரந்தோறும் நாம் வெள்ளிக்கிழமைகளிலே ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்டு தியானித்து நம்முடைய வாழ்வாக்க முற்படுகிறோம். அடிக்கடி வெள்ளிக்கிழமை என்றதும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்னவென்று சொன்னால், இன்று இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்ற நாளாக இருக்கிறது. இயேசுவினுடைய திரு இருதய அன்பு, அதனுடைய ஆழம் அகலம் எல்லை காண முடியாத அந்த தெய்வீக அன்பை குடும்பமாகவும் தனிநபர்களாகவும் நாம் சுவைக்க நமக்கு அழைப்பு தரப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய திருப்பாடலை நாம் காணுவோமாக இருந்தால், அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்திடுவீர், அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என்கின்ற பல்லவி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இன்று அழிவு என்பது, நாம் இந்த உலகத்தினுடைய போக்கை தற்போது பார்ப்போமாக இருந்தால், பல உலக நாடுகளிலே யுத்தம், உக்ரைன் போர் நடைபெறுகிறது, அமெரிக்க ஈராக் யுத்தம் நடைபெறுகிறது. இது தவிர உலகின் பல பாகங்களிலே உள்நாட்டு போர்கள் நிகழ்கின்றன, அணு ஆயுத பரிசோதனைகள் நிகழ்கின்றன. ஆயுத தயாரிப்பு என்பது இன்று அதிதீவிரமடைந்திருக்கிறது. அழிவு, மனிதன் காணுகின்ற அழிவு. இது தவிர மனிதன் இயற்கையை பராமரிக்காமல் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய சுயநலத்திற்காக இயற்கையை அழித்து நகரங்களை அமைத்து கொண்டிருக்கிறான். அல்லது பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பல பொருளாதார முகாமைத்துவங்களை செய்கிறான். உதாரணமாக, நாம் யாழ்ப்பாணத்திலே இருந்து வவுனியா போகின்ற பாதை, ஏனையின் பாதை, அல்லது முல்லைத்தீவு போகின்ற பாதை, அல்லது மன்னார் போகின்ற பாதைகளை நாம் பார்ப்போமாக இருந்தால், பெரிய பெரிய இடங்களிலே தொகுதிகளாக சோலார் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது தவறு அல்ல. ஆனால் இந்த சோலரை பொருத்துவதற்காகவே இயற்கை அழிக்கப்பட்டு, அங்கே இருந்த மரங்கள் அழிக்கப்பட்டு, பெரிய காணிகளிலே சூரிய சக்தி நமக்கு தேவை இல்லை என்று அல்ல, அதனை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குகிறார்கள். தவறு அல்ல. நான் என்னத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயற்கை அழிவு, இயற்கையை அழிக்கிறார்கள். அது தவிர இயற்கை மனிதன் மீது சீற்றம் கொள்வதனால், நமக்கு தெரியும், அண்மையிலே ஓரிரு நாட்களுக்கு முன் சீனாவிலே நிகழ்ந்த, ஒரு வாரத்துக்குள்ளே நிகழ்ந்த அந்த ஒரு மாபெரிய வெள்ளப்பெருக்கு,
நம்முடைய நாட்டை தாக்கிய வெள்ளப்பெருக்கு, டித்வா புயல், இயற்கையினுடைய சீற்றம், அழிவு. இது தவிர இன்று அனாவசியமாக அழிந்து போகின்ற, விபத்திலே அழிந்து போகின்ற உயிர்கள் நாம் பார்த்தோமாக இருந்தால் மிகவும் கொடூரமான விதத்திலே உயிர்கள் விபத்திலே அழிந்து போகின்றன. ஒவ்வொரு நாளும் விபத்து தான் செய்தியாக மாறிவிட்டது. இது தவிர கருவிலேயே குழந்தைகள், கருக்கள், சிசுக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். இவை ஒரு விதமான அழிவு. இது தவிர மனிதர்கள் இன்று பயன்படுத்துகின்ற உக்திகளிலே பிறருடைய ஆளுமையை அழித்து கொள்ளுவது, கொலை செய்வது, மற்றவர்களுடைய நற்பெயரை கெடுப்பது, அவர்களுடைய விசுவாச முன்னேற்றத்தை தடுப்பது என்று இவ்வாறான அழிவுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என்று சொல்லுகிற பொழுது இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இது வெறுமனே இயற்கை அழிவு அல்ல, வெறுமனே யுத்தத்தினால் வருகின்ற அழிவு அல்ல, வெறுமனே விபத்துக்களால் வருகின்ற அழிவு அல்ல. மாறாக இந்த அழிவு எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், சாவின் படுகுழி என்னை காண விடாமல் நான் என் வாழ்வை பாதுகாத்துக் கொள்வது. அது என்னவென்று சொன்னால், திருப்பாடல் 16 அழகாகவே திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், நீர் என்னை சாவின் படுகுழி காண விடமாட்டீர், தூயவனை, புனிதனை, அன்பனை படுகுழி காண விடமாட்டீர் என்று இயேசுவினுடைய உயிர்ப்பை ஒட்டிய அந்த பாடல், திருப்பாடல். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய உடல் அழிந்து போவதை அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மா அழிந்து போவதை காட்டுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நாங்கள் தொழில் செய்யலாம், படித்து பெரிய பட்டங்களை பெறலாம், உழைத்து முன்னேறலாம், பெரிய நிலையிலே நாங்கள் வாழலாம். இது ஒன்றும் தவறு அல்ல. ஆனால் அது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்க முடியாது. நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறையாட்சியையும் அதற்குரியவற்றையும் நாடுங்கள் என்று இயேசு சொல்லுவார் நற்செய்தி புத்தகத்திலே. இறையாட்சி, முதலிலே நீங்கள் இறையாட்சியையும் அதற்குரியவற்றையும் தேடுங்கள், அதற்கு பிறகு ஏனையவை உங்களுக்கு அள்ளி கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். சீடர்கள் இயேசுவுடன் கேட்டார்கள், நாங்கள் அம்மா அப்பா சகோதரங்கள் பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றியதாயிட்டே என்று சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், கைமாறு கிடைக்கும், 100 மடங்கு கைமாறு கிடைக்கும் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் ஆன்மா ஒருபோதும் படுகுழியை காணக்கூடாது, நம்முடைய ஆன்மா நரகத்தை காணக்கூடாது, நம்முடைய ஆன்மாவிலே இறை நம்பிக்கை, கடவுளினுடைய பிரசன்னம் அழிந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, நான் ஒரு சில காலங்களாக கல்வி கற்பித்து கொண்டிருக்கிற பொழுது நான் கற்பித்த பாடத்திலே இருந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இறப்பு என்பது கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் போவது, அதுதான் இறப்பு. எனவே இறப்பு என்பது நாம் நம்முடைய உயிர் பிரிந்து பட்டிக்குள்ளே வைத்து கொண்டே அடக்கம் செய்கின்ற அந்த அனுபவம் அல்ல இறப்பு அனுபவம். இறப்பு என்பது கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகிற பொழுது ஆன்மா செத்து விடுகிறது, நடைபுணமாகத்தான் நாம் திரிவோம், அதுதான் நிகழ்கிறது. பாருங்கள், அண்மையிலே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அந்த சம்பவம், அவர்கள் எல்லாம் நடைபிணங்களாக இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் போதைக்குள்ளே கரைத்து கொள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அது நிமிர்ந்து நிற்கின்ற வாழ்க்கையாக அல்லது அது உண்மையான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத அது எந்த நேரமும் அது இறப்பின் தருவாய்கள் தான், இறக்கின்ற நேரங்கள் தான். எனவே இன்றைய நாளை தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவதோடு, எங்களுடைய ஆன்மா அழிவை காணாமல் இயேசுவினுடைய திரு இருதயம் நம்மை அணி செய்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்மை அர்ப்பணித்து கொள்ளுவோம். அத்தோடு பாருங்கள், திருப்பாடல் அழகாகவே சொல்லுகிறது, வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்போர்கள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாது என்றேன்.
திருப்பாடல் இறுதி வசனம் சொல்லுகிறது, என் தலைவரே, நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், என் உயிர் உமக்காகவே வாழ்கிறது, எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர் என்கின்ற இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய ஆழமான தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் ஓய்வு நாளை பற்றி பேசுகிறார். ஓய்வு நாள் சட்டங்களை கடைப்பிடிப்பது மாத்திரமில்லை, மாறாக மனிதனை மதிப்பதும் இறை சாயலை தாங்குவதுமே அவசியமானது என்பதும் இன்றைய நாளிலே புலப்படுத்தப்படுகிறது. எனவே முயற்சி செய்வோம், நாங்களும் ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாக நாங்கள் முயற்சிப்போம். முதல் வாசகம் கூட நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தார். ஆனால் எசாயா இறைவாக்கினர் வழியாக கிடைத்த அந்த செய்தி அவரை அழிவிலே இருந்து, இறப்பிலே இருந்து அவரை காத்தது. இது வெறுமனே உடல் இறப்பாக இருக்கலாம், இந்த உலகத்தை விட்டு நீப்பதாக இருக்கலாம். நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நாங்களும் பரலோகத்துக்குள்ளே உயிர் பெற்றவர்களாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு தருகிறது. எனவே முயற்சிப்போம். இன்று ஒரு அருமையான நாள், வெள்ளிக்கிழமை, இயேசுவினுடைய திரு இரத்தம் நம் மீது பொழியப்பட்ட நாள். எனவே முயற்சி செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காவு கொண்டு செல்ல அருள் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.